ஹாய் ஹலோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய சின்ன தோட்டத்தை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வேறு செம்ம மழை பெஞ்சுது காலையிலே. பாருங்க இப்படி தண்ணி தேங்கி நிற்குது. இதில் ஒன்றும் பெருசாக செடியெலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது மைசூர் காக்கட்டான். இதில் பாருங்கள் இவ்வளோ குட்டி செடியிலே எவ்வளோ அரும்பு வச்சு செம்மையாக பூ பூத்துச்சு. இதுக்கு வந்து நாங்கள் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்னாக்கா ஆட்டு எருவு தான் கொடுக்குறோம். இது வந்து மாதுளை. இது குட்டியில் இருக்கும்போது எவ்வளோ தளிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எல்லாத்துக்குமே ஆட்டு எருவு தான் கொடுக்குறோம். நல்ல கிளைகள் விட்டு செம்மையாக வருது செடி. அடிக்கிற வெயிலுக்கு நிறையவும் தண்ணி ஊற்றுறதுனால செடி சூப்பராக வந்துட்டுருக்கு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறுகீரை. இது நாங்கள் விதைச்சது விதைக்காக இந்த ஒரு செடி இருக்குது. இதில் விதை பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக குட்டியாக இருக்கும். இதுதான் அதோடைய விதை. இது தெரியுங்களா, இதுதான் அதோடைய விதை. அது பக்கத்துலேயே அப்படியே பார்த்திங்கன்னா இதுவும் மைசூர் காக்கட்டான் தான். இதுவுமே நல்லா சூப்பராக வருது. இதுலேயுமே அரும்பு வச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மொச்சக்காய் செடி, அதாவது கொடி. அது நல்லா படர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு ஷிஃப்ட் காய் வச்சிருச்சு. இதுவுமே மாதுளை தான். இன்றைக்கி பெஞ்ச மழைக்கு செடியே சாய்ச்சிக்கிச்சு. நல்லா சூப்பராக தள்ளி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் குண்டுமல்லி செடி. எல்லாமே இப்போ தான் குட்டி குட்டியாக நட்டுருக்கோம். கொழுந்தெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுவும் மொச்சக்காய் கொடி தான். ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே நாங்கள் காயை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது அடுத்த பேட்ச்காக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பழுப்பு. இங்கே இருக்க மாங்காய் கண்ணுக்கெல்லாம் ஊற்றுறதுக்காக இதை வச்சுருக்கோம். ஆல்ரெடி அதுலேயுமே போட்டிருக்கோம். இது மிச்சமான பழுப்பு. அப்புறம் இதுவுமே மொச்சக்காய் தான். இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். எவ்வளோ காய் வச்சிச்சு. நாங்கள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து செடி இப்போ கடைசி நிலையில் இருக்குது. இது வந்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்க கத்திரிக்காய். இதுலேயுமே நிறைய வச்சுது காய். நாங்களே இதுலேருந்து பறிச்சுக்கிட்டே இருக்கோம். இது வச்சுக்கிட்டே இருக்குது. பூவுமே பாருங்கள் இன்னும் வச்சுருக்கு. இந்த ரோலன்னு வச்சுருந்தோம். ஒரு செடி அடிபட்டு எப்படியோ செத்துடுச்சு. இன்னும் ஒன்று அங்கங்கே இருக்குது கொஞ்சமாக. இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் நாங்கள் விதை வாங்கி வச்சுருக்கோம். அந்த விதையெல்லாம் போட்டு நம்ம இந்த செடி வளர வச்சிடலாம். இந்த ஓஸ் பல்ப் மூலமாக தான் இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் தண்ணி விடுறோம். இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல இலையெல்லாம் செம்மையாக சூப்பராக இருக்குது. காயுமே நல்லா பிடிச்சிருக்கு. இது வந்து பச்சை கத்திரிக்காய். கொஞ்சம் நீட்டாக வரும். நிறைய பிஞ்சுமே வச்சுருக்கு. பூவுமே வைக்குதுங்க இன்னுமே. இது பாருங்கள் செடியே குட்டியாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் காய் வைக்குது. இது பாருங்கள் எல்லா கத்திரிக்காய் செடிக்குமே நாங்கள் இந்த மாதிரி ஆட்டு எருவு தான் கொடுக்குறோம். மண் மட்டும் போட்டு மூடிடலாம். வேர் தெரியுது. போதும். இந்த பாருங்கள் சொத்து ஆயிடுச்சு. இது நாங்கள் எந்த செயற்கை உரமும் கொடுக்காதனாலே இதில் புழு வைக்குது. இது சாப்பிட்றதுனா நம்ம நல்லது தான். ஏன்னா இயற்கையாக நம்ம விளைய வச்சு சாப்பிட்றோம். இதுவுமே பச்சை கத்திரிக்காய் தான். இங்கே நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஒரு செடி மட்டும்தான் பர்பிள். மற்றது எல்லாமே இங்கே பச்சையாக தான் இருக்கும். பச்சை காய் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிளகா செடி. இதில் வந்துட்டு இதுவுமே மாதுளை தான். இதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதுளையில் முக்கு வச்சுருக்கு. இது காய் பிடிக்குமான்னு தெரில. காய் வச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுவும் மிளகா செடி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்துட்டு மொச்சக்காய் செடி இருக்குது. அங்கெல்லாம் அழகாக செம்மையாக துளிர் வந்திருக்கு. இதில் அப்போ பறிக்காமல் விட்டது எல்லாமே வந்து விதைக்கு வந்துடுச்சு.
இப்போ பாருங்கள் அடுத்த பேட்சுக்கு பூ வச்சுட்டு குட்டி குட்டியாக பிஞ்சு வைக்குது பாருங்கள். நல்லா செம்மையாக படர்ந்து வருது. இது பார்த்திங்கன்னா குண்டு மிளகா. இங்கே வந்து நாங்கள் ஒரு வெரைட்டிலே வாங்கி வைக்கல, நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே மொச்சக்காய் செடி தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா பீக்கங்காய். பாருங்கள் இந்த பீக்கங்காயில் காய் இருக்குது தெரியுதுங்களா, இந்த கொழுந்தில் குட்டியாக. இந்த செடி நாங்கள் போட்டதே மறந்துட்டோம். இப்போ தான் மொச்சக்காய் செடி உள்ளேருந்து உள்ளே பூந்து வெளில வருது பாருங்கள். இங்கே ஒரு காய் இருக்குது. நாங்கள் இது ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போதே போட்டோம். இப்போ மொச்சக்காய் செடி படர்ந்து வந்ததால் எங்கே வேர் இருக்குன்னே தெரியல. சொன்னல பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கு பாருங்கள் பீக்கங்காய் கொடி. எங்கேருந்தா வந்ததுன்னே தெரியல. இந்த ஒரு காய் பார்த்திங்கன்னா வெம்பிடுச்சு. இங்கே நல்லாயிருக்கு காய். பரவாயில்ல, ஓரளவு காய் நல்லா நெருக்கமாக தாங்க வைக்கிது. பாருங்களேன் எங்கே பூந்து எங்கே போயிருக்குன்னு. சரி வரட்டும். அப்புறம் இந்த ஓரம் எல்லாமே நட்டோம். இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி. இதுவுமே பீக்கங்காய் கொடி தான். போய் அந்த பக்கம் போய் காஞ்சிருச்சு அட்டிக்குது. இதெல்லாம் பூண்டுங்க, இதெல்லாம் பிடுங்கி போடணும். இந்த மொச்சக்காய் செடி மட்டும்தாங்க இன்னும் காயே வைக்கல. மற்ற காமிச்சதில் எல்லாமே வச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் கொழிஞ்சி செடி, இல்லைன்னா கொல்லை காவலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல உரங்க நம்ம மண்ணுக்கு. இது பார்த்திங்கன்னா கொடி மட்டும் நல்லா அடர்த்தியாக படர்ந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் காய் வைக்கவே இல்லை. இது ஃபுல்லாகவே வைக்கல. முன்னாடி காமிச்சது எல்லாமே வச்சிருச்சு, இது மட்டும் வைக்காமலே இருக்குது பாருங்க. இதுதான் ஆட்டு எருவு தான் நாங்கள் இதுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது 2 சாக்கு, அப்புறம் இங்கே 2 சாக்கில் இருக்குது. எல்லாமே ஆட்டு எருவு தான். இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எரு வச்சு கொத்தி விட்டோன்னா சூப்பராக வந்துடும். இதாங்க நம்ம தோட்டம். பாருங்கள் மழை பெஞ்சு தண்ணிலாம் நிற்கிது. இந்தாண்டு இருக்க கால்கள் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் நேத்தியும் தான் நித்தியம். இன்றைக்கி வந்து இது சுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம். அதுக்குள்ளே இன்றைக்கி மழை வந்துடுச்சு. இது கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி மழை பெஞ்சி நல்லா குழன்னு ஆகிடுச்சுங்க மண். கொஞ்சம் மிளகா பழங்கள்லாம் இருந்துச்சு, அதையுமே பறிச்சிருவோம். மழை பெஞ்சு பாருங்கள், மண்ணெலாம் மேலே அடிச்சிருக்கிறதுனால. இந்த மிளகால ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி சொத்து வச்ச மாதிரி வந்துடுது மிளகால. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது. இப்போ கையில் பறிச்சதும் அப்படி தான் இருக்குது. இந்த வாட்டி மிளகா செடி வந்து வெயில் தாங்காமல் ரொம்ப ஒரு மாதிரி செடி டல்லாகிடுச்சு. தண்ணியும் ஒழுங்காக பத்தாதனால செடி ரொம்ப ஒரு மாதிரி வருது. பிடுங்கி போட்டு நாங்கள் புதுசாக வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் மழை பெஞ்சிருக்கிறதுனால கொத்தி உரம் வச்சுட்டாக்க சூப்பராக வந்துடும். பிடுங்காமல் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள், வானத்தை பார்த்து பச்சை மிளகா வருது. இதுலேருந்து வேணுங்கிற அளவுக்கு நிறைய பச்சை மிளகா பறிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் தேவையில்லாத அப்படியே விட்டோம். அது அப்படியே பழமாயிட்டுருக்கு. பழமானாலும் நம்ம பறித்து காய வச்சுக்கிட்டாக்க காஞ்ச மிளகா கிடச்சிடும் நமக்கு. இது பாருங்கள் குண்டு மிளகா, நெய் மிளகான்னு சொல்லுவாங்களா அது. இந்த மழை பெஞ்சதுக்கு மிளகாவை பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு செம்மையாக இருக்குங்க, செவேர்னு. இன்னுமே எல்லாமே பூ முக்கு வச்சுட்டு தான் இருக்குது மிளகா செடியில். இது ஒரு குண்டு செடி, குண்டு மிளகா செடி. இதுவும் பாருங்கள் பூ இப்படி வச்சுருக்குது. நல்ல செம்மையாக பூ முக்கு வச்சுருக்குங்க. இதுவுமே குண்டு மிளகா செடி தான். பாருங்களேன் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டி செடி தான், ஆனால் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்க, முக்கு இருக்குது பாருங்கள். எல்லாமே இது காய் பிடிக்கும். நல்லா அழகாக இருக்குங்க செடி. எவ்வளோ முக்கு பூவெலாம் இருக்குது பாருங்களேன். பாருங்கள் அப்படி சரசரமாக தொங்குது. இந்த செடி ஃபுல்லாகவே மொச்சக்காய் செடி எல்லாமே மிளகா செடி வந்துட்டு போட்டு மூடுதுங்க அப்படி. இது ஓரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த ஓரமாக நட்டோம்.
வேலிக்கிட்ட. ஆனால் அது அந்தாண்டு போகாமல் இந்தாண்டு வந்துட்டு மிளகா செடியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது, அதை ஃபுல்லாகவே மூடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே செங்காவாக இருக்குது. இப்படி பறிக்கக்கூடாது, ஃபுல்லாக செவந்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் பறிக்கணும். இதெல்லாம் அப்படியே பழுக்கட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஒன்று தான் இருக்குது. நிறைய பழுக்க வந்துருச்சுங்க. அப்பப்போ தேவைங்கிற பச்சை மிளகாவை பறிச்சுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ தரம் பழுக்க தான் வருது. அப்போ எவ்வளோ காய் வைக்கிதுன்னு பாருங்கள். நம்ம இயற்கையாக உரம் கொடுக்க கொடுக்க அது நிறைய நமக்கு காய்கள் கொடுத்துட்ருக்கு. இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலரில் பழுத்துருக்கு. இது பழுத்துருச்சா எனக்கு தெரியல. நாங்கள் வந்துட்டு நாற்றா வாங்கிட்டு வந்து 2 செடி நடுவோம். அதனால் 2 வெரைட்டி இது இருக்குது. ஒன்று பாருங்கள் ஆரஞ்சு கலரில் நீட்டாக இருக்குங்களா, இன்னொன்று வந்து சிகப்பு கலர் செடி. ரெண்டுமே ஒரு டேபிளே நட்டுருக்கோம். பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு. இது எப்படின்னா செடினே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ இங்கே பாருங்கள், மண்ணி நீட்டாக அப்படியே மிளகானா எப்படி இருக்குது பாருங்கள். குண்டு குண்டாக நீட்டாக செவியர்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது நீட்டாக வர செடி. இது மிளகாவே நல்லா நம்ம உள்ளங்க வீட்டுக்கு நல்லா நீட்டாகவே வருங்க. பறிச்ச காய் எல்லாமே இப்படி உணர்த்தி வச்சிடலாம். இப்போ வெயில் அடிக்கல, இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.